இன்றைக்கி நம்ம வீடியோவில் டார்க் ஸ்பாட்ஸ் பற்றி பார்க்கலாங்க. டார்க் ஸ்பாட்ஸ்னால நம்ம ஃபேஸே ஒரு பொலிவே இல்லாமல் இருக்குங்க. டார்க் ஸ்பாட்ஸுக்கு என்ன ரீசன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாங்க. ஏன்னா ஒரு சொல்யூஷனுக்கு முன்னாடி அதுக்கு என்ன ரீசன்னு தெரிஞ்சாதான் ஃப்யூச்சரில் அது வராத மாதிரி நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ரீசன் என்னென்னு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து சன் எக்ஸ்ப்ளோசருங்க. நம்ம டெய்லி ரொட்டீனில் வெளியில் போகும்போது வரும்போது நம்ம ஸ்கின் மேலே டைரெக்டாக சூரியன் ஒளி வந்து படுது இல்லைங்களா, அதனால் வந்து நமக்கு டார்க் ஸ்பாட்ஸ் வந்து வருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பிம்பிள் மார்க்குங்க. நமக்கு ஃபேஸில் பிம்பிள் வந்தாலே பிடிக்காதுங்க. அது எப்படியாச்சும் பண்ணி உடச்சிருவோங்க. அது ஒரு ரீசன் தான். நம்ம கை வந்து சும்மா இருக்காதுங்க. அப்போது பிம்பிள் உடைச்ச இடத்துல வந்துட்டு பிளாக் மார்க் வந்துடுங்க. அது வந்து உங்களுக்கு டார்க் ஸ்பாட்டாக வந்து கன்வெர்ட் ஆயிருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸுங்க. நம்மள நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த ரீசனே தெரியாதுங்க. நம்ம பாடியில் சில நேரம் வந்து ஹார்மோன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுங்க. எப்படின்னா பீரியட் சைக்கிள்லங்க, மந்த்லி ஒன்ஸ் பீரியட் வரும் இல்லைங்களா, அந்த சைக்கிளில், அப்புறம் வந்து ப்ரெக்னென்சி டைம்லங்க, அப்புறம் வந்து பிசிஓஎஸ் அப்படின்னா இர்ரெகுலர் பீரியட் ஆகும் இல்லைங்களா, அந்த மாதிரிங்களுக்கு, அதுக்கப்புறம் தைராய்டு இஷ்யூ இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரிங்களுக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகும்போதும் கூட நம்ம ஹார்மோன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுங்க. அப்போ வந்து டார்க் ஸ்பாட்டுங்க கூடவே வந்து பிக்மெண்டேஷனும் வருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர் வந்து இக்னோர் பண்ணும் போது நம்ம வந்து ஃபேஸ்க்கு எக்ஸ்ட்ரா கேரே எடுக்க மாட்டோம், சன்ஸ்க்ரீன் வந்து போட மாட்டோம். அந்த மாதிரி டைமில் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் வருங்க. உங்களுக்கு என்ன ரீசனால் டார்க் ஸ்பாட் வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இப்போ சிம்பிள் ஹோம் கேர் டிப்ஸை பார்த்துடலாங்க. நம்ம நேச்சுரல் வேல போகும்போது ரிசல்ட் கிடைக்க கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ஒரு நாள் இல்லை 2 நாள் யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட்டு கிடைக்கலன்னு விட்டுறக்கூடாதுங்க. அட்லீஸ்ட் வந்து 2லேருந்து 3 வாரமாச்சும் ரெகுலராக யூஸ் பண்ணுங்க. நமக்கு பொறுமை தாங்க முக்கியம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆலோவேரா ஜெல்லுங்க. நைட்டில் ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணுங்கள். ஒரு 15 to 20 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிக்கலாங்க. அடுத்து வந்து சன்ஸ்க்ரீனுங்க. டெய்லி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து டார்க் ஸ்பாட் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகுங்க. டெய்லி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. சன்ஸ்க்ரீன் வந்து சன் டேமேஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் எப்பயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரொட்டீனுங்க. அடுத்து ஒரு சிம்பிளான ஒரு ஃபேஸ் பேக்குங்க. உருளைக்கிழங்கு வந்து தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் வந்து அடிச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் வந்து லெமன் சாறு வந்து பிழிஞ்சிக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இது வந்து ஒரு 2 வீக்ஸ் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ரெகுலராக வந்து கண்டினியூ பண்ணாதீங்க. ஏன்னா வந்து லெமன் வந்து ஃபேஸுக்கு அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஆலோவேரா அண்ட் சன்ஸ்க்ரீன் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.